இந்த வெள்ளிக்காயின் கூட நீங்க பார்க்கலாம். ஓகே. இது வந்து 10 கிராம் வெள்ளிக்காயின் வெள்ளுவ இருக்கிறது. அதே மாதிரி இது வந்து 1900. இதோட பிரைஸ் எவ்வளோ இருக்கும்? இது 2500 ரூபா. இது வந்து 1995ல் உலக தமிழ் மாநாடு 8வது உலக தமிழ் மாநாடு அப்போ அவங்க வெளியிட்ட 5 ரூபாய் காயின். 100 ரூபாய் ஒரு காயின். ஒண்ணுங்களா இல்ல நாலுங்களா மேடம்? ஒன்று. ஓகே. ஒன்றின் விலை. அது புழக்கத்துல யாரும் யூஸ் பண்ணல, அதனால தேடி பிடிச்சி வாங்குவாங்க. ரொம்ப நல்ல விஷயம் கூட. இன்னும் 1 ரூபாய் 2 ரூபாய் இருக்கு, அது எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. 5 ரூபாய் காயின் வச்சிருக்கோம். ரொம்ப தொன்மையான விஷயம், இது ரொம்ப நல்ல விஷயம். அன்பான பயணிகளின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெப்சி கமல். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். ஃப்ரீ கிஃப்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் கண்டிப்பாக. ஆனால் அந்த ஃப்ரீ கிஃப்ட் எப்படி கிடைக்கின்றது நான் வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கடைசி வரையும் பாருங்க. ரீசெண்டாக நம்ம வல்லூர்கோட்டம் போயிருந்தோம் இல்லைங்களா? வல்லூர்கோட்டம் போயிட்டு வீடியோலாம் எடுத்து போட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாம் மேலே நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அந்த வல்லூர்கோட்டம் வீடியோ போடும்போது நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, வல்லூர்கோட்டம்லாம் அந்த லைட் ஷோ, அந்த தேர்லாம் வந்து அந்த லைட் ஷோலாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து குரல் அங்காடின்னு ஒரு கடை இருக்கு அந்த வல்லூர்கோட்டம் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே சென்னையில. அந்த குரல் அங்காடி என்னன்னா, திருக்குறள் திருவள்ளுவர் ரிலேட்டடு என்ன வாங்கணும்னாலும், அதாவது திருக்குறள் ரிலேட்டட் புக்ஸா இல்ல திருக்குறள் புத்தகமா இல்ல சின்னதா ஏதாவது கையேடு மாதிரி சின்னதா ஒரு புத்தகமா இல்ல திருக்குறள் கிஃப்ட்ஸ் ரிலேட்டட் அது ரிலேட்டட் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் செக்ஷன்ல நிறைய புக்ஸ் இருக்கு. திருக்குறள் ரிலேட்டட் புக்ஸ் இருக்கு, மற்ற இலக்கியங்களும் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஒரு பலகையில பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து வீட்டில் நல்லா வச்சுக்கிட்டு நல்லா அழகாக இருக்கும். டிஷர்ட்ஸ்லாம் இருக்கு, கொடைகள், பேக்ஸ் எல்லாமே இருக்கு. கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகே. வேற என்ன தெரியும்? இன்னும் 2 சொல்லிடுங்க. அவ்வளவு தெரியுமா? நன்றி மறப்பது நல்ல ஞாபகம் நல்லது. சில ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கூல் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஏதாவது பேட்ச் போடணும், திருக்குறள் போட்டு இல்லைன்னா திருவள்ளுவர் போட்டு பேட்ச் போட்டோம்னா அந்த பேட்சஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய கிடைக்குது. அது சூப்பராக. என் பேர் முனைவர் சித்ரா. இந்த குரல் அங்காடியில் வந்து நாங்கள் குழந்தைங்களெல்லாம் திருக்குறள் சொல்லி நாங்கள் பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 குறள் சொன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறதா எல்லா குழந்தைங்களையும் கேட்டுட்டு இருக்கோம். சில குழந்தைங்க சொல்றாங்க, சில குழந்தைங்க ஒரு 4-5 சொல்லிட்டு போறோம்னு சொல்லிடுறாங்க. அது அப்படி ஓடிட்டு இருக்கு. சரி, நன்றி. நன்றி. என்ன நண்பர்களே, குரல் அங்காடியை பார்த்தீங்களா? இது எங்க இருக்குன்னா சென்னை நுங்கம்பாக்கம் பக்கத்துல வல்லூர் கோட்டத்தோட அது உள்ள இருக்கு, காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கு. குரல் அங்காடின்னு ஒரு கடை, ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வார இறுதியில குழந்தைகளை எங்கேயாவது வெளியில கூட்டு போறீங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டு போங்க. குழந்தைகளுக்கு பரிசும் பெறலாம். அதுல பங்கேற்கிறதுனால குழந்தைகளை வந்து ஒரு சந்தோஷமா ஊக்குவிச்சதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நீங்க வெளியூர்ல எங்கேயாவது இருக்கீங்க, ஒரு ஸ்கூல் டூர் வரீங்க சென்னைக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு குழந்தைகளை கூட்டு வந்து அவங்கள பங்கேற்க செய்யுங்க. அருமையா இருக்கும். அவங்களுக்கும் ஒரு புது அனுபவமா இருக்கும். திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பத்தியும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இலக்கியத்தை பத்தியும் ஒரு அறிமுகமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.